Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே வாழைக்கன்றுகளை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தியதால் நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். உடுமலை அருகே குடிமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட மசக்கவுண்டன்புதூர் பகுதியில் விவசாயிகள் அதிக அளவு ஆண்டு முழுவதும் வாழை சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இரவு நேரத்தில் கூட்டம் கூட்டமாக வந்த காட்டுப்பன்றிகள் வாழைக்கன்றுகளை அடியோடு சேதப்படுத்தியுள்ளது. இதனால் 5க்கும் மேற்பட்ட வாழைக்கன்றுகள் சேதமாகி 1 லட்சத்திற்கும் மேல் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதால் வனத்துறையினர் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் விழிப்புணர்வு ஊர்வலத்திற்காக வரவழைக்கப்பட்ட மாணவர்கள் சுமார் 2 மணி நேரம் வெயிலில் காக்க வைக்கப்பட்ட அவலம் அரங்கேறியது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பாலின சமத்துவம் காண்போம் என்ற தலைப்பில் ஊர்வலம் நடத்த வரவழைக்கப்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகள் திமுக அரசு அதிகாரிகள் வர தாமதமானதால் வெயிலில் தவித்தனர். திமுக ஆட்சியில் திமுகவினரைப் போலவே அதிகாரிகளும் அதிகார போதையில் செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பகுதிகளில் 10,000 ஏக்கர் நெற்கதிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்தும் அறுவடை இயந்திர தட்டுப்பாடு காரணமாக அவை வீணாகும் நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். அவ்வப்போது பெய்த கனமழையால் பயிர்கள் மூழ்கி பாதிப்படைந்த நிலையில் தற்போது அறுவடை இயந்திர தட்டுப்பாடு விவசாயிகளை கவலையடைய செய்துள்ளது. விடியா திமுக அரசு விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு அரசு சார்பில் அறுவடை இயந்திரங்களை பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர்.